Hi children, welcome back to your chemistry class. So previous year analysis part 3, 12th உடைய first part நம்ம பண்ண போறோம். என்ன சார் solid state வைக்காம solution வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் solid state is a deleted one, right? So solutions அப்படின்றதுக்கும் basic concepts of chemistryக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. There will be some more added concepts in your solution. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் கிளியராக இருந்தீங்கன்னா இந்த யூனிட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த யூனிட்ல இருந்து யூஸ்வலாக தே ஆர் ஆஸ்கிங் 2 questions. ஓகே, மேக்ஸிமம் அவங்க எந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா வேப்பர் ப்ரெஷர், நான் ஐடியல் கேசஸ், ஐடியல் கேசஸ், இதில் தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சமயம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இப்போனாதான் சால்யூபிலிட்டி கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா யூ ஒன்ட் கெட் கொஷின்ஸ் இன் யோர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ரைட்டா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கிறதே மினிமம் கான்செப்ட் தான் இந்த யூனிட்ல. அதுல இருந்து வில் பி கெட்டிங் 1, 2 மேக்ஸிமம் 2 தான், மினிமம் தான் 1. இங்க பாருங்க 2017ல 1, 2019ல 2, 19ல அகைன் வந்து 19ல 2, and then 20ல 2, 21லயும் 2, 22லயும் 2, ரைட்? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் எதுல சார் ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், அண்ட் தென் வந்து நான் வந்து செல்ஸ் படிக்கணும் சார். லாஸ்டா பேட்டரிஸ், ஃபியூல் செல்ஸ்லாம் பார்க்கணும்னா பேட்டரிஸ், ஃபியூல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனோடு, கேத்தோடு, ஆனோடிக் ரியாக்ஷன், கேத்தோடிக் ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன், இதுல மட்டும் கிளியரா இருங்க. பேரலா யூசஸ், அது எங்க யூஸ் பண்ண போறோம்ன்றது இதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டா நம்ம வந்து இந்த யூனிட்ல இருந்து அந்த 2 கொஷின் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? கெமிக்கல் கினெடிக்ஸ் எல்லாத்தோடைய ஃபேவரட்டான யூனிட். இதுல இருக்கிற கான்செப்ட்ஸே 3 தான். ஒன்று என்னது? ரேட் ரியாக்ஷன், ரேட்லாம் அசால்ட்டா நம்ம சொல்லலாம். ரேட்லா எப்படி எழுதணுன்றது இது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதுலேயே வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. அண்ட் தென் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்க ரொம்ப கிளியரா இருக்க வேண்டியது கிராஃப்ஸ்ல. ஓகே, கிராஃப்ல ரொம்ப கிளியரா இருங்க. எதுக்கும் கிராஃபை பிளாட் பண்றோம். வாட்ஸ் யுவர் கிராஃப், வாட்ஸ் யுவர் ஸ்லோப், இதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்கன்னா இந்த இயர் நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் வந்து தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ல அரேனியஸ் தியரி இருக்கும், அரேனியஸ் ஈக்குவேஷனும் கொலிஷன் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு வரப்போகுது. ஸோ அதில் கொஞ்சம் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் அதிகமாக தான் வரும். பி பிளாக்ல ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 2 கொஸ்டின் 2019ல மட்டும் 4 கொஸ்டின், மீதி எல்லா இயர்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்திருக்கு. பட் ஒரு சில இயர் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இங்க 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 13, 14 கார்பன் ஃபேமிலிலையும் போரான் ஃபேமிலிலையும் கொஸ்டின்ஸ் வந்திருக்காது, ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல ரொம்ப கிளியரா இருங்க. அண்ட் தியரி தான் நமக்கு வந்து நார்மலா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். D&F பிளாக்ல இருந்து வில் பி கெட்டிங் 2 கொஸ்டின்ஸ். அண்ட் டில இருந்து 1, எஃப்ல இருந்து 1, சம்டைம்ஸ் வந்து டில மட்டுமே 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மெட்டலர்ஜி ரிமூவ் ஆனதுனால ஸோ அந்த மெட்டலர்ஜி கொஸ்டின் இதுல ஆட் ஆகலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? எஃப் பிளாக்ல ரொம்ப கிளியரா இருங்க. இந்த வருஷம் எஃப் பிளாக் மட்டும் கிளியரா இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சான்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ பாருங்க, கேரக்டர்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸோடைய காம்போசிஷன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அதுல கிளியரா இருந்தோம்னா ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இருக்கும். K2Cr2O7, KMnO4 அந்த மாதிரி மினிமம் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இருக்கும். நமக்கு சிலபஸ்ல இருக்க ப்ரிப்பரேஷன்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாலே ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம், ரைட்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சார் 2 to 3 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு? நான் டோட்டல் யூனிட்டுமே வீடியோவா போட்டிருக்கேன். நாமன்கிளேச்சர், ஐசோமரிசம் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் மொமெண்ட், விபி தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதிகமா. ஏன்னா அதுல அதாவது ரொம்ப டெப்தா போய் நீங்க பண்ணணும்ன்றது நெசசிட்டி இல்லை. பட் அவுட்லைன் ஆச்சும் நீங்க வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சிலபஸ்ல இல்லாதது ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் நான் வந்து வீடியோவா பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ வில் டேக் யூ. ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு அந்த ஒரு இதையும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ரைட்? தேங்க்யூ சில்ட்ரன், வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.